செய்திகள் தொடர்கின்றன. நித்யானந்தா மதுரை ஆதீன மடத்தை விட்டு வரும் 5ஆம் தேதிக்குள் வெளியேறாவிட்டால் அவரை விரட்டப்போவதாக ஆதீன மீட்புக் குழு தெரிவித்துள்ளது. மதுரை ஆதீன மடத்தின் 293வது மடாதிபதியாக நித்யானந்தா பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் முடிந்தும் மதுரையில் அனலை கிளப்பி வருகிறது. இந்நிலையில் மதுரை ஜான்சிராணி பூங்கா அருகே நித்யானந்தாவிற்கு எதிராக மதுரை ஆதீன மீட்புக் குழு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியது. அதில் வரும் 5ஆம் தேதிக்குள் மடத்தை விட்டு நித்யானந்தா வெளியேற வேண்டும், இல்லையென்றால் தாங்கள் மடத்திற்குள் நுழைந்து அவரை விரட்டப்போவதாக கூறியுள்ளனர். தமிழக அரசு நிச்சயம் அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுக்க முடியவில்லை என்றால் காவல்துறை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் நித்யானந்தாவை ஆதீன மடத்தை விட்டு எப்படி வெளியேற்றுவோம் என்பது விரைவில் தெரியும். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள வாலாஜா பகுதியில் இரவு நேரத்தில் நீண்ட நேரம் மின்வெட்டு இருப்பதால் அப்பகுதி மக்கள் ஆத்திரமடைந்து மின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். கோடை காலத்தில் 1 நிமிடம் மின்சாரம் இல்லை என்றாலும் மக்களால் தங்கள் வீடுகளில் நிம்மதியாக இருக்க முடியாது. பகலில் 2 மணி நேரம் மின்வெட்டு அமலில் இருந்தாலும் இரவில் அறிவிக்கப்படாத பல மணி நேரம் மின்வெட்டு தொடர்கிறது. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் நேற்றிரவு மின்வெட்டு நீடித்ததால் பொதுமக்கள் கடும் கோபமடைந்து அப்பகுதி மின் அலுவலகத்தை அடித்து நொறுக்கியுள்ளனர். மேலும் விடிந்த பிறகும் அப்பகுதியில் மின்வெட்டு நிலவியதால் திருவல்லிக்கேணி வாலாஜா பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதுக்கு மேல 10 வாட்டி சும்மா 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 இப்படி இருந்தா எப்படி ஆகணும்? உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கூடங்குளம் அணு உலை சோதனை உற்பத்தி ஜூலை 10ஆம் தேதி துவங்கப்பட உள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையம் 14,000 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு மின் உற்பத்தி துவங்கப்படும் நிலையில் உள்ளது. அணுமின் நிலையத்தின் முதல் சோதனை உற்பத்தி ஜூலை 10ஆம் தேதி துவங்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. முதல் கட்ட நடவடிக்கையாக 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட உள்ளது. அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்திடம் இருந்து அனுமதி வந்தவுடன் அணு உலையில் பணிகள் துவங்கப்பட உள்ளது. கூடங்குளம் அணு உலையில் மின் உற்பத்தி துவங்கப்பட்டால் தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆச்சரியம் ஆனால் உண்மை. குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள ஐபேடை 1 வயதுடைய குழந்தை ஒன்று சர்வசாதாரணமாக கையாண்டு விளையாடி மகிழ்வது ஆச்சரியம்தான். ஆனால் விலங்கினத்தை சேர்ந்த குரங்கு ஒன்றும் ஐபேடை தனது கைகளால் லாவகமாக மாற்றி விளையாடும் ஆச்சரியத்தை பாருங்கள். Wow, that looks nice. What do you want to do? Twinkle, twinkle, little star or Word World? No, Word World. Okay, show me Word World. Okay. Where you go? Oh, Okay. Right there. good job. Yeah, what the guy? ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இருந்து விலகுவதாக இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் கெவின் பீட்டர்சன் அறிவிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.